மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருடைய கனவுகளும் நனவாகி எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று மகிழ்ச்சியா வாழணும்னு வாழ்த்துறோங்க. ஆமி சீனி கோ சீனி தோமாரே ஓ கோபிதேஷினி வங்க நாட்டில் செய்யும் பாஜா போலே வருமொயினி. பேகுன் பாஜா, கத்திரிக்காவை அவர்கள் எப்படி வதக்குகிறார்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் அந்த பெங்காலி பாட்டு பாருங்க. சமையல் பெங்காலி சமையல், சாப்பிட்றது நாம் பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நாம் பேகுன் பாஜா, அதாவது கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வங்கதேசத்தில் கல்கட்டாவிலலாம் பேகுன் பாஜா அது இல்லாத ஒரு கல்யாணமே நடக்காது. முதல்ல இதுதான் வைப்பாங்க இலை போட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 3-4, கொத்தமல்லி இலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி விழுது 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, கடுகு எண்ணெய் 3 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. முக்கியமாக நாம் இதை கடுகு எண்ணெயில் செய்ய போகிறோம். இந்த கடுகு எண்ணெய்ங்கிறது தான் அங்கே சமையலுக்கு சாதாரணமாக நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்குமே கடுகு எண்ணெய் தான். கத்திரிக்காயை இந்த மாதிரி வில்ல வில்லையாகவும் நறுக்கி வச்சுக்கலாம், அவங்க நீளமாகவும் போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயணும், இந்த கடுகு எண்ணெய் நல்லா காயணும். இப்போ இந்த கடுகு எண்ணெய் அது நல்லா காஞ்சு புகையணும். நம்ம ஊரில் சமையல் பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாதும்பாங்க. இந்த கடுகெண்ணெய் ரொம்ப திக்கான எண்ணெய், இதுக்கு மேலே புகை வர அளவுக்கு காஞ்சாதான் அந்த எண்ணெயுடைய பதம் கரெக்டாக இருக்கும். இதில் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பேஸ்ட், இப்போ இதை நல்லா பிசறிக்கணும். இந்த கத்திரிக்காயை மட்டும் நறுக்கி வச்சிட்டோம்னாக்கா ஓரம் எல்லாம் கருத்து போயிடும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த நம்ம பொரிக்க போகிற போது மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா துணியில் ஒத்திட்டு பொரிக்கணும். இது அடுப்பும் அதிகமாக எரியக்கூடாது, ரொம்ப குறைச்சலும் எரியக்கூடாது. இந்த கடுகெண்ணெய் வந்து ஒரு புது மணப்பெண் போல் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. ரொம்ப பக்குவமாக கையாளணும். இப்போ எல்லா மசாலாவும் கலந்து தயாராக வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு எண்ணெயில் கடுகு போடுறோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் இருக்கும். அதை எடுத்து இந்த இங்கே தேய்ச்சி பார்த்துட்டு அதோட வாசனை பார்த்தா எள்ளு வாசனை வரும். கடுகெண்ணெய் நல்ல மஞ்சளாக இருக்கும், மஸ்டர்ட் சாரின்னே சொல்லுவாங்க. புடவையில் கூட மஸ்டர்ட் கலர்னு ஒன்று, இது பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சளாக இருக்கும். அதில் கடுகு வெடிக்கும்போது அதுவும் மஞ்சளான பொருள் பார்க்கும்போது இது நல்லா இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு. இந்த ஓரம் சுருண்டு வர வரைக்கும் நாம் இதை வதக்கணும். அப்படியே அடியில் கொஞ்சம் எண்ணெய் மிஞ்சிச்சுனாக்கா அவங்க மற்ற காய்கறிகளையும் இதே மாதிரி கலந்து இதில் போட்டுடுவாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ அந்த கத்திரிக்காவும் மசாலாவும் சேர்ந்துக்கிட்டு சரியான பதத்தில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து
இது நீங்கள் பரிமாறுற பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதை நல்லா கிள்ளி இது மேலே போட்டுடணும். இந்த மசாலா இருக்கிற எண்ணெய் வீணாகும் நீங்கள் நினைக்க வேண்டாம். வேறு எந்த காய்கறி வீட்டில் இருந்தாலும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம், வீணாகவே போகாது, ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வங்கதேசத்து பேகுன் பாஜா தயார். பேகுன் பாஜா செய்ய தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 3-4, கொத்தமல்லி இலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி விழுது 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, கடுகு எண்ணெய் 3 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. பேகுன் பாஜா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய கத்தரிக்காய், தனியா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி விழுது ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். ஒரு கடாயில் கடுகு எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் கலந்த கத்தரிக்காய் கலவையை சேர்த்து நன்றாக வறுத்தெடுத்து அதை ஒரு தட்டில் சேர்க்கவும். பிறகு அதன் மேல் கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறவும். பேகுன் பாஜா தயார்.